இங்க ஒரு திருடன் குடிகார மாதிரி நடிச்சுக்கிட்டு பேங்கை கிராஸ் பண்ணி போறப்போ ஒரு சின்ன மேக்னெட்டிக் பாம்பை அந்த கண்ணாடியில ஒட்டிடுறான். அதுக்கப்புறம் வேணும்னு பேங்கோட கேட்டை வேகமா எட்டி உதைக்கிறான். அதனால அலாரம் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிடுது. இதனால அந்த பேங்குக்கு உடனே போலீஸ் வராங்க. வந்தவங்க பேங்கை சுத்தி செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியலன்னு அவங்க கிட்ட இருக்கிற ஆக்சஸ் கார்டை வச்சு பேங்கோட அலாரம் சிஸ்டம் ஆஃப் பண்ணிடுறாங்க. இது எல்லாத்தையுமே ஒருத்தன் கார்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அப்ப வேற 2 பேர் அவங்க கையில இருக்கிற டிவைஸை யூஸ் பண்ணி பேங்குக்குள்ள இருக்கிற ஒரு பேக்கை ஃபயர் பண்ணி விடுறாங்க. இதனால அந்த பேக்ல இருந்து புகை வெளியே வர ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைம் அவங்க கண்ணாடியில ஒட்டி இருக்கிற பாம்பை வெடிக்க வைக்கிறாங்க. இதனால பேங்குக்குள்ள இருந்து நிறைய புகை வெளியே வருது. இதை பார்த்த போலீஸ் பேங்குக்குள்ள திருடாங்க இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு பேக்கப்புக்கு ஆளை கூப்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து வண்டியில இருந்தவன் சிரிக்கிறான். ஏன்னா அவங்க இப்ப கொள்ளடிக்க போறது பேங்கா இல்ல, ஒரு ஜுவல்லரி ஸ்டோர்ல. அங்க திருடும் போது மாட்டிக்க கூடாதுன்னா போலீஸை டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அப்ப அவங்க பிளான் பண்ண மாதிரியே போலீஸ் டைவர்ட் ஆனதும் அந்த ஜுவல்லரி ஷாப்போட கண்ணாடியை கிளாஸ் கட்டர் யூஸ் பண்ணி ரவுண்டா கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ள இந்த 2 பேரும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வால்ட்டுக்குள்ள போற டோர் ஓபன் பண்றதுக்கு இன்ஃப்ராரெட் ஸ்கேனரை யூஸ் பண்ணி பாஸ்வேர்டை ஹேக் பண்ணிட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போறாங்க. அப்ப அவங்களுக்கு முன்னாடி ஒரு சேஃப் இருக்கு. அதை ஒருத்தன் ஓபன் பண்றதுக்காக ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ணி ட்ரில் பண்ணிட்டு இருக்கான். இன்னொருத்தன் அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆகிற ஹார்ட் டிஸ்க் எடுத்துக்கிறான். கார்ல இருக்கிற திருடன் போலீஸ் ஜுவல்லரி ஷாப் கிட்ட வந்தா இன்ஃபார்ம் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பான். அப்ப ட்ரில்லிங் மிஷின் சவுண்ட கேட்ட போலீஸ் எங்கேயோ சவுண்ட் வருதுன்னு ஒரு ஷாப்பா தேடிக்கிட்டே வராங்க. இப்ப போலீஸ் மட்டும் ஜுவல்லரி ஷாப் கிளாஸ் ஓபன் ஆகி இருக்கிறத பார்த்துட்டா கண்டிப்பா மாட்டிப்பாங்கன்னு தெரியும். அதனால ஒருத்தன் மட்டும் ஜுவல்லரி ஷாப்ல இருந்து வெளியே வந்து போலீஸுக்கு தெரியாத மாதிரியே காருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் போலீஸ் அவனை கிராஸ் பண்ணி போனதும் காரோட கண்ணாடியை உடைச்சிட்டு அங்க இருந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். இதனால காரோட அலாரம் ஆன் ஆகுது. அப்போ ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிட்டு இருந்த போலீஸ் இந்த சவுண்டை கேட்டு கார் கிட்ட வந்து உடஞ்ச மிரரை பாக்குறாங்க. இதே டைம் ஜுவல்லரி ஷாப்புக்குள்ள இருந்தவன் சேஃப் ஓபன் பண்ணிட்டு அதுல இருந்து டைமண்டை எடுத்துக்கிட்டு ரொம்ப கேஷுவலா கடையை விட்டு வெளியே வந்து அவங்களோட கார்ல ஏறி அப்படியே எஸ்கேப் ஆகிடுறாங்க.